இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற டிஷ் வந்து புதினா துவையல் இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணுறேன். ஸோ இது ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இதோடு என்னென்னலாம் ஆட் பண்ணலாம். ஏன்னா நான் பாருங்கள், நான் வந்து தூதுவளை எடுத்திருக்கேன். தூதுவளை எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க மார்க்கெட்டில் போய் தூதுவளை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ வந்து காய்கறி கடைகள் எல்லா கடையிலுமே இது கிடைக்கிது ஈஸியாக. வில்லேஜிலலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு பொருள் தான் இது. அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி நல்ல டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும், உங்களுக்கு உணவு செரிமானத்தை அதிகரிக்கும், பித்தத்தை குறைக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும், கொழுப்பு சத்தை குறைக்கும். ஸோ இது உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்துட்டே இருப்போம். சரி, அதை நான் அதோட சட்னியோட சேர்த்துப்போம். அதையும் இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் இதுதான் இதில் பிரதானமான பொருளே. நெல்லிக்காய் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இது. நெல்லிக்காய் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து வயசை கம்மி பண்ணும், அதை ஏஜிங்க தோல் சுருக்கத்தை கம்மி பண்ணக்கூடியது. இதில் நிறைய விட்டமின் சி இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நான் புளிக்கு பதிலாக நெல்லிக்காவை யூஸ் பண்ணுறேன். ஸோ நெல்லிக்காய் வந்து இன்னுமே நிறைய அது மெடிசனல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது நெல்லிக்காவில். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல்லே கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் வச்சுருக்கோம். இதில் ரிச் கால்சியம், விட்டமின் சி நிறையா இருந்துருக்குது, அயன் இருக்குது. இது மாதிரி நிறையா பொருள் சேர்ந்தது தான் இந்த நெல்லிக்காய். அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், தேங்காய். நிறைய பேர்த்துக்கு தேங்காய் வந்து பிடிக்காமது, தேங்காய் பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுடுங்க. பட் நான் இதில் வந்து கால்வாசி தேங்காய் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். இப்போது சின்ன வெங்காயம் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணி சட்னி அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் வரும், அதனால நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இந்த புதினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். புதினா வந்து எப்படின்னா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது லெமனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா தான். புதினா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கழிவுகளை வெளியேற்றும், உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றும், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் நிறையா அயர்ன் கண்டென்ட்டு கூட இருக்குது இதில். ஸோ அதனால தான் நான் புதினா இது எல்லாமே சேர்த்து ஒரு சட்னியாக ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாதி அளவு இந்த இது நீங்கள் தனியாக அந்த சட்னி அரைக்கும்போது நெய் சேர்த்து அரைக்க சொல்லுவாங்க. நெய் வந்து நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ நெய் எல்லாமே நீங்கள் இதை வதக்கி அரைச்சிட்டு யாருக்கு விருப்பமோ அதை வந்து இந்த மாதிரி துவையலில் சேர்த்தும் போது நீங்கள் நெய் சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா வறுத்து எடுத்துகிட்டு லைட்டாக புதினா, இஞ்சி, வெங்காயத்தை தான் நல்லா வதக்கணும். மற்றபடி இதோடய சேர்த்து வெங்காயத்தோடய சேர்த்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயிலே எண்ணெய் கம்மியாக எவ்வளோ உணவில் சமைக்க முடியுமோ அவ்வளோ சமைச்சிப்போம். என்னோடய சமையலில் பார்த்திங்கன்னா அதிக எண்ணெயே இருக்காது. ஆனால் சில சமயம் பொரிக்கிறதெல்லாம் பொரிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இதுலேயே ஸ்லோவாக வச்சு நம்ம புதினாவை வதக்கிக்கலாம். புதினாவை ரொம்ப வதக்கக்கூடாது, சட்னி டேஸ்ட் மாறிடும். இது பாருங்கள், புதினா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. ரொம்ப வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கினீங்கன்னா ஒரு லைட்டாக அந்த கருவேப்பிலை மாதிரி ஒரு கசப்பு டேஸ்ட் வரும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அதை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயே போடாமல் இந்த கடாயில் இருந்த எண்ணெயிலே நான் வதக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம். இவங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை இதோட சேர்த்துக்கலாம். ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் காரம் கம்மியாக இருந்து 2 மிளகு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டோட்டலாக இது மெடிசனல் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு துவையல் இது.